கண்ணப்பா இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் வந்து ஒரு படம் வந்திருக்கு. ஏவிஎம் எடுத்திருக்காங்க. ராஜ்குமார் சாருடைய முதல் படமாக அது அமைஞ்சது. அந்த மாதிரி அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி எமோஷன்ஸ் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முகேஷ் குமார் சிங் என்ற ஒரு அருமையான டைரக்டர், மகாபாரதம்லாம் பண்ணியிருக்கார். அவர் தான் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். அதாவது இதில் குறிப்பிட்டு நான் ரொம்ப நாளாக ஒரு விஷ்ணு இன்னும் நல்ல படம் இன்னும் கிடைக்கலையே, ஒரு நல்ல படம் கிடைக்கலையே விஷ்ணுவுக்கு. விஷ்ணுவுடைய அந்த மொத்த பொட்டென்ஷியலும் காட்டுறதுக்கு ஒரு நல்ல கதை அவருக்கு அவ்வளோவா அமையலி அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது இதில் முழுசாக அவருடைய திறமையை காட்டியிருக்கார். அற்புதமான நடிப்பு. அதாவது உள்ளே படம் பார்க்கும்போது எமோஷனில் ஒவ்வொருத்தரும் பேச்சே வராத அளவுக்கு தான் வெளியே வந்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கடவுள், அந்த சிவபெருமான் அப்படின்னும் போது நம்ம ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த பக்தியை சொல்ல 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 இந்த படத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இருக்கும். இது பொது. இது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, பக்தி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இல்லாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு எமோஷனலாக இருக்கும். இது தெய்வன்றது பொது. அது அந்த பக்தின்றது எல்லாருக்கும் உள்ளே இருக்குது. அது எந்த வகையில் வேணா இருக்கலாம். அம்மா மேலே இருக்கலாம், அப்பா மேலே இருக்கலாம், பிள்ளைங்க மேலே இருக்கலாம், அது கடவுள் மேலே இருக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை கடைசியில் கடவுளுடைய கண்களில் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு கண்ணை தானமாக கொடுக்குற இடம்லாம் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. அதே மாதிரி மியூசிக், எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அண்டு பர்டிகுலராக இதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம சரத்குமார் அவர் விஷ்ணுவுடைய ஃபாதராக நடிச்சிருக்காரு. என்ன என்ன யங்காக, என்ன எனர்ஜெட்டிக்காக, என்ன அழகாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே. அதே மாதிரி மோகன் பாபு சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர். நிறைய கன்னட படத்தில் சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஆக்டராக. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த படத்தில் எல்லோரும் உழைச்சிருக்காங்க. விஷ்ணு நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷமாக இதிலே வாழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆகட்டும், அந்த சாமிக்கிட்ட பேசுகிறதாகட்டும், குழந்தையாகி கடைசியில் ஒரு குழந்தையாகி அந்த சாமிக்கிட்ட பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இது வரைக்கும் நான் பார்க்காத சீன் என்னென்னா, தன் காதலியை கூட்டிகிட்டு போய் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு காதலியும் 2 பேரும் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைக்கும். நீ வா, எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில் அவர் கல்யாணம் பண்ணுற விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டில். அது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். அவர் மோகன்லாலும் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் ஆகிருக்கார் பிஃபோர் இன்டர்வலில். அப்படியே அவரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே எனி பர்சனுக்கு ரசிக்கணும்னு தோணும். அப்புறம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பிரபாஸ் அவர் வர ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் வர சீன்ஸ் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் எங்கே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும், யாரையுமே வேஸ்ட் பண்ணலை. எல்லோரும் எக்ஸ்ட்ராடனரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இன்னொரு நல்ல விஷயம்னா, நம்ம சின்ன வயசில் அம்மா நம்மக்கிட்ட கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி இந்த படத்தை அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியிருக்காங்க. கிளியராக புரியும். எல்லா மொழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும். அந்தந்த மொழிக்கு டப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவசியம் குடும்பத்தோட, குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம்.